கேட்டிங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை வச்சு தி லாஸ்ட் சம். அதாவது வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் மேக் அகாடமி. குருதேவா, இந்த வீடியோவில் என்ன ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸில் பார்த்து லாங் ஃபார்ம் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை வச்சு தி லாஸ்ட் சம், அதாவது என் கேம் ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட் தான் பார்க்க போகிறோம். என் கேம்னா கிராங்க் ஷாஃப்ட் கிடையாது, நம்ம சேனலில் வர சம்மோட வீடியோக்கு. ஓகே, வளவலன்னு பேசினா 10 நிமிஷம் தாண்டிட்டு அப்புறம் பார்ட் 2 போடுற மாதிரி வந்துடும். ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வினோத கிராங்க் ஷாஃப்ட். அது ஏன் வினோத கிராங்க் ஷாஃப்ட் சொல்கிறீங்க குருதேவன் கேட்டிங்கன்னா, இதில் ஃபோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மறைச்சி கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே நான் இந்த ஓட்டையில் தான் ஃபோர்ஸ் போக மாதிரி காட்டுப்பேன். இந்த பக்கம் போட்டு 15 கிலோ நியூட்டன், இந்த பக்கம் அப்படியே மேலே போட்டு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் கிடையாது, இந்த சம்மில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிசைனாக வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது இந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க. மறைச்சி மீன்ஸ் மறைச்சி கிடையாது, எப்போவுமே இந்த டயக்ராமில் போட்டு காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ இந்த ஃபோர்ஸை போட்டு காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சேம் இதுதான் இந்த கிராங்க் ஷாஃப்ட். அதே மாதிரி இது வந்துட்டு அந்த கிராங்க் பின், இது வந்துட்டு அதோட கிராங்க் வெப்பு. எப்படி சார் பேர் எழுதிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 15 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ 15 கிலோ, நம்ம எப்போவுமே 15 கிலோ நியூட்டன் எழுத மாட்டோம், நியூட்டன் தான் இருக்கும். 15,000 நியூட்டன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, அதான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நான் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் காட்டுறேன், அதை அப்படியே படிச்சுக்கோங்க. சப்போஸ் இன்கேஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது புரியலனா மட்டும் அந்த கொஸ்டின் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் ஜஸ்ட் ஒரு கமெண்ட், எக்ஸ்பிளைன் தி கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. உங்களுக்காக அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு கொஸ்டின் நல்லா புரியும் நம்புகிறேன். ஸோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 4 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணலாம். அது நம்ம ஜாலியாக தான் கதையாக பேசுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெண்டிங் மூமெண்ட்டு கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ஆதி காலத்துலேருந்து கட்டப்பா காலத்துலேருந்து கரிகால சோழன் காலம் வரைக்கும் இதே ஃபார்முலா தான். பெண்டிங் மூமெண்ட், அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா. பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். பெண்டிங் மூமெண்ட்டை கண்டுபிடிக்க நான் பல முறை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, போராடியாச்சு. இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பெண்டிங் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், பெண்டிங் மூமெண்ட்னாலே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான், ஷியர் ஸ்ட்ரெஸ்னாலே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் தெரிலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இப்போ இது சொல்லித்தர பாருங்கள். 15,000, ஓகே 1500 எழுதிட்டு பண்ணி வச்சிட்டேன். ஓகே, 15,000 × 120 இதை போட்டிங்கன்னா 18, அதாவது போட்டி பார்த்துரும் 8 0 நமக்கு இது கன்ஃபியூஷன். ஆக்சுவலி இதில் ஒரு 2, இதில் ஒரு 4, இது வந்துடும். 15,000 × 120, 5 0 வருது, 18 லட்சம். ஐ மீன் 18 லட்சம் வருது. இது பண்ணிங்கன்னா 18 lakhs ஆன்சர் வரும். ஓகே, இப்போ பெண்டிங் மூமெண்ட்டோட ஆன்சர் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, 18 lakhs. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், 18 lakhs தான். ஓகேங்களா, ஓ 3 நிமிஷம் கணக்குச்சு. ஓகே, செக்ஷன் மாடல்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். குருதேவா இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க 80, இங்கே கொடுத்துருக்காங்க. இது இப்போ இதுதான் சொன்னேன் வினோத சம்னு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அந்த கிராங்க் ஷாஃப்ட் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்குது. பார்த்தோன்னே ரைட்டு கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு பதிலாக கேம் ஷாஃப்ட்டை கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இதுக்கு வரக்கூடாது. ஓகேங்களா, டயாமீட்டர்னால் நீங்கள் 80 அப்படியே தான் எடுத்துக்கணும். 80 இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷனாக நீங்களே போடலாம், பரவாயில்ல. இது உங்களுக்காக நான் போடுறேன். இப்போ பெருசெல்லாம் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிட்டு 32 × 80⁻3. ஓகேங்களா, எவ்வளோ பெரிய ஆன்சரு. டயாமீட்டர் எவ்வளோ சரி வரும் 502, அதாவது இப்போ செக்ஷன் மாடலஸ் ஆன்சர் வருது 5265.482 mm². ஓகேங்களா, இதுதான் செக்ஷன் மாடலஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேங்க, அது அப்போ வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் சொல்லி சும்மா ஏதோ மெசேஜ் வந்து இரிட்டேட் பண்ணுது. அது எப்படி ஆஃப் பண்ணுறது யாருக்காவது தெரிஞ்சு அது ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க, படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, இது 18,000 வந்துட்டு 18,000 போட்டு 18 lakhs 18 lakhs 18 lakhஸோட செக்ஷன் மாடல்ஸை இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிவைட் பண்ணால் நமக்கு அரிய வகை பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கிடச்சாச்சு. அது என்னன்னா 35.809 Nm². ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு நம்ம பார்ட்டாக போட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் போட்டு அறுக்க விரும்பல, ஈஸியாக சொல்லிடுற பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ், அதாவது இதில் வந்துட்டு 15 கிலோன்னு போனப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு
இந்த போன சம்பளம் ஏன் அந்த 20 கிலோமீட்டர் போட வேணாம் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு 15 கிலோமீட்டர் நம்ம போடுறோம். ஸோ இதே 15 கிலோமீட்டர் இப்படி போய் ஒரு 45 டிகிரியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலி 15 கிலோமீட்டர் கிடையாது. 15 கிலோமீட்டர் வந்துட்டு ஹரிசாண்டலாக வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணலாம். அந்த 15 கிலோமீட்டர் வந்துட்டு அந்த டிகிரியில் எந்த ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகிருக்குன்னு தெரியும், அந்த ஆங்கிளில். ஆனால் ஹரிசாண்டல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணால் 50 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஏன் சார் 15 போட்டிங்க, அங்கே தான் 14, 142 போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்வி கேட்கக்கூடாது. சரிங்களா? 15,000 இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ். இப்போனா டிஸ்டன்ஸ் எடுக்கணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எழுதணும். அது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எழுதியிருக்க மாட்டேன். இல்லைப்பா எழுதியிருக்கேன்ப்பா, அப்படியே சந்தேகப்பட்ட மாதிரி. இங்கே எழுதியிருக்கு பாரு 140. 140யோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 140 இதை போட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சில்லி கால்குலேஷனாக இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணிடுறேன். 1000 ஓகேவா? 21 லேக்கு ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹண்ட்ரட் போட்டாச்சு. இப்போ ஜே எவ்வளோன்னா 402135.8.597 ஜே. ஸோ இப்போ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். 120 21 லட்சம் எத்தனை பேரோட கனவுல. ஸோ இன்ட்டு 40 டிவைட் பை 402135.8.597. ஸோ எல்லாம் போட்டு ஆன்சரை பரட்டி உருட்டி பார்த்தீங்கன்னா 20.88 Nm/mm² கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஏன் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுனா சீரியஸாக டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் டியூரேஷனுக்குள்ளே இருந்தால் தான் நீங்களும் பார்ப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மற்றபடி ஒரு தூரம் அதிகமாக தான் இருந்தால் வளவலன்னு இருந்தால் காண்டாயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் அவ்வளோ தூரம் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்துட்டு 0.5 ஓகேங்களா இன்ட்டு இது எவ்வளோ வந்துட்டுனா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு, அதாவது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் இந்த பியோட வேல்யூ, ஸ்ட்ரெஸ் பியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுதான் அப்படியே எழுதிக்கிங்க. ஏன்னா ஒய் 0, ஏன்னா ஒய் சைடு நமக்கு எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. அப்போர்லேருந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. 220.88 நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிங்கன்னா 27.5 Nm² கிடைக்கும். ஆல்ரெடி 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வைண்ட் அப் நான் பார்க்குறேன். நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் எனி டவுட்ஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாலே ரிப்ளை பண்ணுறேன். இல்லை என்ன ரீச் அவுட் பண்ண முடியலன்னா இன்ஸ்டா ஐடி எல்லாமே பயோவில் கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் எங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஆல்வேஸ் அவைலபிள். ஸோ இந்த ஃபார்முலா போட்டிங்கனாலும் சேம் ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. ஒரு நிமிஷம் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ மேலே கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்துட்டு போட்டுப்போம். இப்போ போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு 45.40 Newton வரும். ஸோ இதோட இந்த வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.